கல்விதான் இந்த நாட்டினுடைய கண்ணு. கல்வி இல்லைன்னா கண்ணு தெரியாத மாதிரி ஆயிடுது. அதனால தான் கல்வி கண் திறந்த காமராஜ் என்று அன்றைக்கி சொன்னாங்க. இப்போ அந்த கல்வி 1919 கல்லர் ரெக்கக்னேஷன் ஸ்கூல்னு ஆரம்பித்தாங்க பிரிட்டிஷ் ஆட்சியில். அந்த கல்லர் ரெக்கக்னேஷன் ஸ்கூலில் அந்த பகுதி தேனி மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், மதுரை மாவட்டத்தில் இருக்க எல்லா அந்த ஸ்கூலையும் இப்போ ஒருங்கிணைப்பதாக ஒரு பேச்சு அடிபட்டது. மற்றதோடு சேர்த்து நாங்கள் என்ன சொன்னோம்னா, இன்றைக்கி முதலமைச்சரையும் பார்த்து மற்ற அமைச்சர்களை பார்த்து என்ன சொல்லியிருக்கோம்னா, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றெல்லாம் பார்த்து இந்த கல்லர் ரெக்கக்னேஷன் ஸ்கூலை நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷனில் சேர்க்கக்கூடாது. ஏன்னா அது எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். ஏன்னா அந்த காலத்தில் சுதந்திர போராட்டத்துக்காக போராடியவர்கள், முத்துராமலிங்க தேவர் போராடினார். எல்லாருமே இப்போ நேதாஜியோட போய் போராடினாங்க எல்லாருமே. அதை எதிர்த்து தான் பிரிட்டிஷார் எங்களை கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட்னு ஒரு ஆக்டை கொண்டாங்க. அந்த ஆக்டில் சேர்த்தாங்க. அந்த ஆக்டுக்கு தான் இந்த ஸ்கூல்லாம் ஓப்பன் பண்ணுது. அப்போ அந்த ஸ்கூலை கல்லர் ரெக்கக்னேஷன் ஸ்கூல் அப்படியே இருக்கணும் அப்படின்பதோட அந்த காலத்தில் கொடுத்த எங்களுக்கு டிஎன்டி சர்டிஃபிகேட், டிநோட்டிஃபைட் ட்ரைப் சர்டிஃபிகேட்டு இப்போ எங்களுக்கு கொடுக்குறாங்க. மத்திய சர்க்கார் வேலைக்கு டிஎன்டி, மாநில சர்க்கார் வேலைக்கு டிஎன்சின்னு கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கக்கூடாது, எங்களுக்கு ஒரே சர்டிஃபிகேட் டிஎன்டியாக கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம். அந்த கோரிக்கைக்காக நாங்கள் வந்திருக்கோம் இன்றைக்கி. எங்களுக்கு கண்டிப்பாக எங்கள் கோரிக்கை நிறைவேறும் என்று நம்புகிறோம். இல்லை என்றால் நாங்கள் எல்லாம் வேறு என்ன பண்ணுறது, பெரிய போராட்டத்துக்கு வழி இல்லை எங்களுக்கு ஒன்றும். இப்போ அது கல்வி அமைச்சரை சந்தித்து கோரிக்கை கொடுத்துருக்கோம். அதே போல் செக்ரட்டரி கன்சர்ன் செக்ரட்டரி எல்லாம் பார்த்துருக்கோம், எல்லாத்தையும் பார்த்து கொடுத்துருக்கோம். முதலமைச்சரையும் பார்த்து கொடுக்க இருக்கோம். நீங்கள் கேட்குறது நாயன்னு சொல்லியிருக்காங்க எல்லாருமே. தனி ஆமாம் இணைக்கக்கூடாதுன்னு தனியாக அப்படி இருக்கணும். அப்போ அப்படி அதுக்குன்னு தனியாக செக்ரட்டரி இருக்காங்க, அவங்க மூலயமா அப்படியே இருக்கணும். ஆமாம், டிஎன்டி சர்டிஃபிகேட் 68 ஜாதி இருக்குது மொத்தம். அதில் இந்த 68 ஜாதிக்கு டிஎன்டி சர்டிஃபிகேட் கொடுக்கணும். டிஎன்சி மத்திய சர்க்கார் வேலைக்கு டிஎன்டி, மாநில சர்க்கார் வேலைக்கு டிஎன்சிங்கிறாங்க. இந்த ஒரே ஆளுக்கு 2 ஜாதி சான்றிதழ் கூடாதுல்ல, அதெல்லாம் ஒரே சான்று டிஎன்டி சர்டிஃபிகேட்னு கேட்குறோம். ஆமாம், டிஎன்டின்னு கேட்குறோம். இல்லை எம்பிசிக்கு மேலே டிஎன்டிங்கிறது. இப்போ மத்திய சர்க்காரில் 10% ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க அதுக்கு டிஎன்டிக்கு. ஆமாம், ஐயா மோடி ஐயா என்ன சொன்னார், இஃப் ஐ பி த பிரைம் மினிஸ்டர் இந்தியா ஐ வில் கிவ் 2 times ப்ராஃபிட்டபிள் பிரைஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்னு சொன்னார். நான் ஆட்சிக்கு வந்தால் 2 மடங்கு லாபந்தர் விலையை விவசாய விளைபொருளுக்கு தருவேன்னு சொன்னார். ஐ வில் நாட் இம்போர்ட் த ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் சீடுன்னு சொன்னார். நான் வெளிநாட்டிலேருந்து மரபணு மாற்றப்பட்ட விதையை இறக்குமதி பண்ண மாட்டேன்னு சொன்னார். இந்த மரபணு மாற்றப்பட்ட விதையை சாப்பிட்டா பையன் ஆண்மை இழந்துடுறான். இப்போ கோர்ட்டில் 100 கேஸ் இருந்தால் 20 கேஸ் என்ன தெரியுமா, பொண்டாட்டி எரியும் புருஷனுக்கு ஆண்மை இல்லைன்னு சொல்கிறாங்க. அது இன்னும் அதிகம் ஆகக்கூடாதுங்கிறது தான் நாங்கள் இது இறக்கக்கூடாதுன்னு சொன்னோம். எங்களுக்கு லாபகரமான விலையை கேட்டோம். 2 மடங்கு லாபம்னா என்னென்னா, எனக்கு என் கரும்பு 90 ரூபா ஒரு டன் விற்கும்போது எங்கள் சொந்தக்காரங்களுக்கு வாத்தியார் அம்மாவுக்கு 90 ரூபா சம்பளம். இன்றைக்கி அதே அம்மாவுக்கு எவ்வளோ சம்பளம்னா 1 லட்ச ரூபா சம்பளம். ஆனால் என் கரும்பு 2900, அதையும் தர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அது மத்திய சர்க்கார், த காஸ்ட் அண்ட் பிரைஸ் கமிஷன் இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அவங்க தான் முடிவு பண்ணணும், மாநில சர்க்கார் கையில் அது கிடையாது. ஐயா முதலமைச்சர் கூட சொன்னார் எலெக்ஷனில், நெல்லுக்கு 2500, கரும்புக்கு 4000 டன்னுக்கு தானே கொடுக்க முடியுமா? ஹைகோர்ட் போயிடுவாங்க, சுப்ரீம் கோர்ட் போயிடுவாங்க. அவங்க போனால் கொடுக்க முடியாது. ஏன்னா காஸ்ட் அண்ட் பிரைஸ் கமிஷன் வில் டிசைட் த பிரைஸ் ஆஃப் த அக்ரிகல்ச்சர் கமாடிட்டி. அதனால் மத்திய சர்க்கார் எங்களுக்கு விவசாய காப்பாற்றவே இல்லை. 10 லட்சம் கோடி கார்பரேட் கம்பெனிக்கு தள்ளுபடி பண்ணாங்க. பார்லிமெண்ட்டில் 4 மாதங்கள் அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்தியா முழுக்க எல்லா விவசாயம் செய்து வாங்கினது 1 லட்சம் கோடி தான். அதை தள்ளுபடி பண்ண மாட்டேங்கிறாங்க, லாபகரமான விலை தர மாட்டேங்கிறாங்க. அப்போ எப்படி அவங்க விவசாய காப்பாற்ற சொல்ல முடியும், விவசாய சப்போர்ட் பண்ணுறேன்னு எப்படி சொல்ல முடியும்? முதல்ல விவசாய குடும்பத்தை விவசாய காப்பாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. முதலமைச்சர் ஆட்சி 3 ஆண்டு தொடங்க போது இன்னும் ஒரு 5 நாள்ல
2 ஆண்டு கால முதலமைச்சர் ஆட்சி எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? ஐயா எங்களுக்கு வந்து இதை வந்து இந்த வாய்க்காலெல்லாம் வெட்டுறேன்னு இருக்காங்க. தனி பட்ஜெட் போட்டாங்க வேளாண்மை துறைக்கு. இருந்தாலும் எங்களுக்கு இந்த இது இருக்குல்ல டிபிசி டைரக்ட் பர்ச்சேஸ் சென்டர் இன்றைக்கி எங்களுக்கு எல்லா ஊர்லேயும் ஷெட்டு போட்டு தரணும்னு கேட்டிருக்கோம். இப்போ இன்றைக்கி ஒரு கொஞ்சம் ஷெட்டு போட்டிருக்காங்க. அது எல்லா ஊர்லேயும் போடணும்னு விரும்புகிறோம். நேரடி நெல் கொள்முதலே அப்போ அதுதானே மத்திய மாநில சர்க்கார் கண்ட்ரோலில் இருக்குது. கரும்பெல்லாம் மத்திய சர்க்காரில் இருக்க. எங்களுக்கு நாங்கள் எந்த கட்சியும் சாராதவர்கள் இருந்தாலும் தேவலான்னு நினைக்கிறோம்.